இனி எந்த கேமா இருந்தாலும் எந்த கண்ட்ரி பிளேயரா இருந்தாலும் ஒரு முறையாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து விளையாடணும்ன்றதுதான் அவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணா இருக்க போகுது. ஏன்னா அப்படி சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. செஸ் ஒலிம்பியாட், ஃபார்முலா 4, கேலோ இந்தியான்னு கலக்குன நம்ம தமிழ்நாடு இப்போ உலகத்தையே ஹாக்கி விளையாட்டுல திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எஸ், FIH ஆடவர் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி 2025. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மிரட்டலா இருக்க போகுது. லாஸ்ட் வீக் தமிழ்நாட்டுல நடந்த ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப்ல மொத்தம் 24 நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏராளமான, அதாவது நூற்றுக்கணக்கான யங் பிளேயர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம், மதுரை இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம், இந்த 2 இடங்கள்லயுமே சும்மா அண்ணல் பறக்க இந்த போட்டிகள்லாம் நடந்து முடிஞ்சது. இந்த தொடர்ல ஜெர்மனி 8வது முறையா சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாங்க. வெண்கல பதக்கத்துக்கான இந்தியா வெர்சஸ் அர்ஜென்டினா மேட்ச் மதுரையில நடந்துச்சு. இந்த மேட்ச்ல 4-2 அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை சும்மா தட்டி தூக்குனாங்க. ஓபனிங் செரிமனி அண்ட் க்ளோசிங் செரிமனின்னு 2த்துக்குமே நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து ஜெயிச்சவங்களுக்கு மெடல்ஸ் எல்லாம் வழங்கினாரு. இந்த ஹாக்கி வேர்ல்ட் கப்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடுக்கு வந்த ஒவ்வொரு பிளேயர்ஸுமே இந்த விளையாட்டு போட்டி அப்படின்றதெல்லாம் தாண்டி STAT அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பு, நம்ம ஊரு பிரியாணி, அப்புறம் கல்ச்சுரல் டான்ஸ், இது எல்லாத்தையுமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இப்படி வாரம் மாசம் ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர்னா இது எங்கெங்க எப்படிலாம் நடக்குதுன்ற அப்டேட்ஸ் தமிழ்நாடு STAT பேஜ்ல தெரிஞ்சுக்கலாம்.